என்னங்க என்னங்க, நான் வந்துட்டேன். பலூன் பறக்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டேன். ஏனுங்க இன்னைக்கு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீ பேசுறத பார்த்து அப்படியே அசந்து போய் நின்னுட்டேன். இன்னைக்கு நான் உங்களை கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன, 2 பேரும் விளையாடுறதுக்கு தாயக்கட்டை கொண்டு வந்திருப்பா தானே? அது வேணா நான் நாளைக்கு கொண்டாரேன். பாவம் நீங்க 18 மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மெரிக்கிறீங்களே, உங்களுக்காக நான் கடல் உருண்டையும் முறுக்கும் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இத பாரு, இந்த முறுக்கு கல்லுருண்டை எல்லாம் எங்க ஊர்லயே இருக்கு. இத சாப்பிடறதுக்கு நான் 18 மைல் சைக்கிள் எடுத்துட்டு வருவேன். வேற என்ன வேணும்னு நீங்க சொன்னா தானே எனக்கு தெரியும். ஐயோ, வர வர உன்னை கல்யாணம் பண்றதை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் அந்தந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னா என்ன அர்த்தம்? வெட்டி ரோசம் மட்டும் வந்து என்ன பண்றது? தொடாதுக்கு முன்ன பேனு கத்துற. நாளைக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு முக்கியமான நேரமா பார்த்து ஐயோ அம்மான்னு கத்த போற. என் மான மரியாதை எல்லாம் போக போகுது. என்ன, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்னங்கிற விவரம் ஏதாவது தெரியுமா? இல்ல நான் சொன்ன மாதிரியே கத்துவியா? போங்க நீங்க, அந்த விவரம் எல்லாம் எனக்கு சிறுசுல இருந்து ரொம்ப நல்லா தெரியும். தெரியுமா? சொல்லு சொல்லு. என்ன? அது வந்து காலையில உங்களுக்கு காபி போட்டு கொடுக்கணும், அப்புறம் குளிக்க தண்ணி காய வச்சு கொடுக்கணும், அப்புறம் சாப்பிட புட்டு சுட்டு கொடுக்கணும், அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து மறுபடியும் சோறாக்கி போடுவேன், சாயங்காலத்துக்கு டிஃபன் வச்சு கொடுப்பேன், ராத்திரிக்கே சோறாக்கி போடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுமா? அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் உங்க காப்பி வச்சு கொடுக்கணும். ஐயோ, ராத்திரியில ஒரு கேப் இருக்கே, பெரிய கேப், அதை விட்டுட்டியே. அதான ரொம்ப முக்கியம். இப்போ ராத்திரி எனக்கு சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலையில வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாரு, ராத்திரி ராத்திரின்ட்டு. அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லுமா? அப்புறம் சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ராத்திரில உங்களை கை காலமுக்கு தூங்க வச்சிடுவேன். சினிமான்னு ஒண்ணு பாக்குறது உண்டா? அதுல ஃபர்ஸ்ட் நைட்னு, அதாவது முதல் ராத்திரின்னு ஒண்ணு வரும். வழக்கமா எல்லா சினிமாலையும் காமிப்பாங்க. அது எப்படி என்னங்கிற விவரம் தெரியுமா? ஓ தெரியுமே. மாப்பிள்ள வந்து ரூம்ல உட்கார்ந்திருப்பாரு, பொண்ணு மாப்பிள்ள கைக்கு பாலை கொடுத்துட்டு கால விழுகும், அப்புறம் மாப்பிள்ள பாலை பக்கத்துல வச்சுட்டு பொண்ணு அப்படியே கட்டி பிடிப்பாரு. அப்புறம் 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 பொண்ணு கை மெதுவா போய் விளக்க அணைக்கும். வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன். அதுக்கப்புறம் சொல்லு. அப்புறம் தான் இருட்டாய் போகுதுல்ல. இருட்டுல என்ன நடக்குன்னு தெரியாதா? தெரியாது. ஒரு உத்தேசமா யோசனை பண்ணி பாரு. தெரியாது. நல்லா யோசனை பண்ணி பாருமா. ஏதா படங்கள்ல தப்பி தவறி காமிச்சிருப்பாங்க. நல்லா யோசனை பண்ணு. அது வந்து விளக்கெல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் 2 குருவிங்க இப்படி டிங் 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 மூக்கு முட்டுறதை காட்டுவாங்க. பழைய படங்களா சொல்லிட்டு இருக்கிய, புது படங்கள் என்ன பண்றாங்க அத சொல்லுமா? புது படம் நேத்து பார்த்தேன். ஆம்பளை கை பொம்பளை கைய இப்படி பிடிக்கும், அப்புறம் வந்து ஆம்பளை காலு இப்படி பண்ணும். அது எதுக்கு? தெரியாது. தெரியாது. இப்போ எது பொம்பளை கை? இது பொம்பளை கை தானே. இது வந்து ஆம்பளை கை. இது இப்படி பிடிக்குதா? அதுக்கப்புறம் இதுதானே பொம்பளை காலு. இப்ப ஆம்பளை கால் வந்து இப்படி பண்ணுதா?